போன வீடியோவில் காட்டினேன்ல உங்களுக்கு பருப்பு செய்கிறேன், தோசை ஊற்றுறேன். ஏன்னா பசி தாங்க முடியல. உடம்பு சரியில்லாம மாத்திரைலாம் சாப்பிட்றேன்னா பசி பொறுக்கவே முடியல. சாப்பாடு செய்ய முடியல இப்போது. அதனால் பருப்பு வச்சுட்டு பச்சை பருப்பு தோசைக்கு நல்லாயிருக்கும். தோசை மாவு கொஞ்சம் கறந்தது, அதை தோசை ஊற்றி இப்போ அந்த தோசை கூட அந்த தால் பருப்பை வச்சு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு மருந்து போட்டுட்டு உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துட்டாவது நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிங்க. உங்களுக்காக கொஞ்சமாவது சேர்த்து வச்சிங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களையும் பார்க்க முடியும், பிள்ளைங்களையும் பார்க்க முடியும், எல்லாரையும் பார்க்க முடியும். நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் உடம்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் மற்றதெல்லாம் ஜெயிச்சிட்டே வந்துடலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டு புரிஞ்சு வரும்போது ஒரு 4 தடவை யோசனை பண்ணுங்கள். நம்ம செய்கிறது சரியா தப்பா? அப்படி யோசனை பண்ணிவிட்டு எந்த முடிவும் எடுங்க. ஏன்னா நான் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிட்டேன், நான் பட்டுட்டேன். நான் இப்போ அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் அதெல்லாம் புரியாது, யாருக்குமே புரியாது. ஏன்னா நான் செஞ்ச தப்பு. நான் பிரிஞ்சு வரும்போது என் புருஷனை பேச்சை கேட்டிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போது. ஆனால் என் பேச்சை அவன் கேட்கல, அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்தான். அதனால் என்னால் அவன் பேச்சை மீறி நான் வந்துட்டேன், பிள்ளைங்களை இட்டுட்டு. ஆனால் இப்போ வேதனைப்பட்டு என்ன பண்ணுறது? இப்போ என் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாரு இதை யோசனை பண்ணி. ஆனால் நான் இப்போது ஏற்றுக்கிற முடிவுலும் இல்லை. ஏன்னா இப்போ என் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துடுச்சு, அது வேலையை பார்க்குது. அவங்க யாரையுமே அவங்க எதிர்பார்க்கல. நான் தான் என்னை பார்த்துக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கோச்சிங்க, சண்டை போட்டுங்க, 10 நாள் பேசாமல் இருங்க. ஆனால் ஒன்றா இருங்க, பிரியாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் பிரிஞ்சால் உங்களை நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும், நல்ல பணம் இருக்கணும், சொத்து பத்து இருக்கணும். உங்களை நீங்கள் பார்த்துக்கலாம், 4 பேரை பார்க்கலாம். எதுவுமே இல்லாமல் வெறும் அப்படியே ஏஞ்சி வந்தேன். நான் ஒன்றுமே எடுத்துக்கலை, அப்படியே தனிமரமாக வந்தேன் என் பிள்ளைங்களை இட்டுட்டு. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. ரொம்ப இருக்கிறேன்னா சாரிங்க. தேங்க்யூ.